வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். ஏழை மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான நலத்திட்டங்களை மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புவியை பாதுகாத்து உயிரினங்கள் நீடித்து வாழ நாட்டு மக்கள் செயலாற்ற வேண்டும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் நெகிழி பயன்பாடு முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தினார். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் சிறு வணிக நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கும் நோய் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை டென்மார்க் இணையை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் வறுமையில் உள்ள மக்களுக்கு அதிகாரம் அளித்து அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கியதன் மூலம் கடந்த 11 ஆண்டுகளில் அவர்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், சமையல் எரிவாயு திட்டம், ஜன்தன் வங்கி கணக்கு, சுகாதாரம் உள்ளிட்ட திட்டங்களை குறிப்பிட்டுள்ளார். இத்திட்டங்கள் மூலம் 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். இதனிடையே பிரதமர் ஜம்மு காஷ்மீரில் 46,000 கோடி ரூபாய் மதிப்பில் வளர்ச்சி திட்ட பணிகளை நாளை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னர் முதல் முறையாக ஜம்மு காஷ்மீர் செல்லும் பிரதமர் உலகின் உயரமான ரயில்வே பாலமாக அமைந்துள்ள செனாப் பாலம், அன்ஜி பாலம் உள்ளிட்டவற்றை திறந்து வைத்து வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைக்க உள்ளார். பூமியை பாதுகாக்க அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளிலும் மக்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்புடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி பிரதமர் இன்று வெளியிட்ட சமூக வலைதள காணொலியில் பசுமை சூழலை உருவாக்க முன்முயற்சிகளை மேற்கொள்ளும் அனைவருக்கும் பாராட்டு தெரிவித்தார். பிளாஸ்டிக் பயன்பாட்டை முற்றிலும் ஒழிப்போம் எனும் கருப்பொருளுடன் இந்த ஆண்டு இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி தாயின் பெயரில் மரக்கன்று நடும் திட்டத்தின் கீழ் சிறப்பு இயக்கத்தை புதுதில்லியில் பிரதமர் மரக்கன்றை நட்டு தொடங்கி வைத்தார். குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா மற்றும் டெல்லியை உள்ளடக்கிய ஆரவள்ளி மலைத்தொடரில் சுற்றுச்சூழல் புத்துயிர் பெற இது வழிகோலும் என பிரதமர் கூறியுள்ளார். தொடர்ந்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் 200 மின்சார பேருந்து சேவையையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். இதனிடையே அன்னையின் பெயரில் ஒரு மரக்கன்று நடும் 2ஆம் கட்ட இயக்கத்தில் பெருந்திரளானோர் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக்கொண்டுள்ளார். இன்று தொடங்கி வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை இத்திட்டத்தின் கீழ் 10 கோடி மரக்கன்றுகள் நட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். புவியை பாதுகாத்து உயிரினங்களின் நிலை வாழ்வை உறுதி செய்ய மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் அழைப்பு விடுத்துள்ளார். சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி தமது சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ள அவர், நாம் பாதுகாப்பை வலுப்படுத்தும் போது இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் உலக சுற்றுச்சூழல் தின விழாவில் இன்று உரையாற்றிய முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டில் நெகிழி பயன்பாட்டை முற்றிலும் ஒழிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் நாட்டின் மிகச்சிறந்த சுற்றுச்சூழல் கட்டமைப்பு மாநிலத்தில் உருவாக்கி உள்ளதாகவும் கூறினார். தமிழ்நாடு பசுமை இயக்கம் மூலம் 10 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த ஆண்டு சுற்றுச்சூழல் நாளினுடைய தீம் நெகிழி மாசுபாட்டை ஒழிப்போம் என்பதுதான். பிளாஸ்டிக் மாசுபாடு நம்ம புதிய மூச்சு திணற வச்சிருக்கு. இன்னைக்கு துணிப்பை மற்றும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வீட்டை விட்டு வெளியே கிளம்ப மாட்டோம்னு ஒரு உறுதிமொழியை எடுத்துப்போம். இந்த சின்ன செயல் நம்ம கூட்டு முயற்சிக்கு ஒரு தொடக்கமா இருக்கட்டும். இன்றைய நாள் கடல் மாசுபாட்டை எதிர்த்து போராடுறதுக்கான பரப்புரையை விரிவுபடுத்துறோம். தமிழ்நாட்டினுடைய 14 கடலோர மாவட்டங்களையும் கைவிடப்பட்ட மீன் வலைகள் அகற்றும் முயற்சியும் தொடங்கப்படுது. முன்னதாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் புதிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்திற்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு, கடந்த 4 ஆண்டுகளில் புதிதாக 1000 பூங்காக்கள், 62 காப்புக்காடுகள், 2 பறவைகள் சரணாலயங்கள் மாநிலத்தில் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தமிழக பிஜேபி சார்பில் தாம்பரம் ராஜகீழ்ப்பாக்கம் ஏரி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆட்சியில் கடந்த 11 ஆண்டுகளில் விவசாயிகள் இயற்கை உரத்திற்கு அதிமுக்கியத்துவம் அளித்து வருவதால் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுவதாக கூறினார். முன்னதாக அப்பகுதியில் மரங்களை நட்டதோடு தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். இத்தினத்தை முன்னிட்டு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு மாவட்டங்களில் சுற்றுச்சூழல் தின பிளாஸ்டிக் ஒழிப்பு பேரணி நடைபெற்றது. சேலத்தில் இப்பேரணியை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் தொடங்கி வைத்து பள்ளி, கல்லூரி மாணாக்கருக்கு மஞ்சப்பை மற்றும் மரக்கன்றுகளை வழங்கினார். அரியலூர் மாவட்டத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மருத்துவக் கல்லூரி மாணாக்கர் பங்கேற்ற சைக்கிள் பேரணி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் இப்பேரணியை துவக்கி வைத்தார்.
கண்ணிய திண்டல் காயிதே மில்லத்தின் 130வது பிறந்தநாளை ஒட்டி சென்னை திருவல்லிக்கேணியில் அன்னாரது நினைவிடத்தில் முதலமைச்சர் இன்று மரியாதை செலுத்தினார். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் பூஜ்ய சகிப்புத்தன்மை நிலைப்பாட்டை உலக நாடுகளிடையே எடுத்துரைக்கும் ஒரு பகுதியாக காங்கிரஸ் கட்சியின் மக்களவை உறுப்பினர் திரு சசி தரூர் தலைமையிலான குழு அமெரிக்காவில் தலைவர்கள், மூத்த அதிகாரிகள், இந்திய வம்சாவளியினரிடையே எடுத்துரைத்தனர். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சசி தரூர் தீவிரவாதத்திற்கு அனைவரும் ஒருமனதாக கண்டனம் தெரிவித்ததாக கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைக்கு வலுவான நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கியதற்கு அவர் நன்றி தெரிவித்தார். பல்வேறு உலக நாடுகளிடையே இது தொடர்பாக அனுப்பப்பட்ட 7 குழுக்களில் 5 குழுக்கள் தங்களது பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து தாயகம் திரும்பியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் விரிவாக்கம் செய்யப்படும் முகாமை சென்னை கிண்டியில் மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் இன்று தொடங்கி வைத்தார். சிறு வணிக நிறுவனங்கள் மற்றும் அலுவலகங்களில் தொழிலாளர்களை தேடி பணியிடம் சார்ந்த தொற்றா நோய்களுக்கான பரிசோதனைகள் மேற்கொள்ள இத்திட்டம் வழிகோலும் என அமைச்சர் கூறியுள்ளார். நாகை மாவட்டம் திருப்புகழூர் அருள்மிகு அக்னீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கு இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாநில அமைச்சர்கள் திரு சேகர் பாபு, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு சேகர் பாபு கடந்த 4 ஆண்டுகளில் நடைபெற்ற 3000வது குடமுழுக்கு இதுவாகும் என குறிப்பிட்டார். பக்தர்களின் வசதிக்காக பழனி மலைக்கு மேலும் ஒரு ரோப்கார் சேவை விரைவில் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்தார். தமிழகத்தில் பொறியியல் கல்லூரிகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க நாளை கடைசி நாளாகும். விண்ணப்ப பதிவு செய்த மாணாக்கர் தங்களது சான்றிதழ்களை வரும் 9ஆம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்யலாம். இதனிடையே தமிழ்நாட்டில் MBBS, BDS படிப்புகளுக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என அரசு அறிவித்துள்ளது. நாட்டில் கோவிட் தொற்று பாதிப்பு மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் மருத்துவமனைகளில் ஆக்சிஜன், தனிமை படுக்கைகள், செயற்கை சுவாச கருவிகள் மற்றும் அத்தியாவசிய மருந்துகளின் போதிய இருப்பை உறுதி செய்யுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிறப்பு பிரிவு தயார் நிலையில் உள்ளது. 50 படுக்கைகளுடன் அதிநவீன மருத்துவ உபகரணங்களும் தயார் நிலையில் உள்ளதாக மருத்துவ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 17வது சர்வதேச லெவல் கிராசிங் விழிப்புணர்வு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் விழிப்புணர்வு பேரணியை திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு அன்பழகன் தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் மூலம் இலவச பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து இம்மையத்தின் பயிற்றுநர் தெரிவிக்கையில் 30 பேர் செல்போன் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. டெம்பர் கிளாஸ் ரீப்ளேஸ் பண்றதுல இருந்து டிஸ்பிளே ரீப்ளேஸ் பண்றதுல இருந்து போர்ட்ல சிப் லெவல்ல காம்பனன்ட் ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்றதுல இருந்து எல்லாமே நாங்க கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது மூலமாக இந்த செல்போனை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் தண்ணீர் வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்மேற்கு பருவமழை தொடங்கியதை தொடர்ந்து நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்து வந்தது. இதன் காரணமாக அம்பாசமுத்திரம் அருகே வனப்பகுதிக்குள் அமைந்துள்ள மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கடந்த 26ஆம் தேதி முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் அருவியை பார்வையிடவும் வனத்துறையினர் தடை விதித்திருந்தனர். மழை தற்போது படிப்படியாக குறைந்துள்ளது. இதனால் மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்து நீர்வரத்து சீரான நிலையில் 10 நாட்கள் விதிக்கப்பட்டிருந்த தடைக்கு பின்னர் இன்று காலை முதல் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள புது பாண்டியபுரம் சுங்கச்சாவடியில் கட்டண வசூல் நிறுத்தப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவை அடுத்து இந்நடவடிக்கை. பக்ரீத் பண்டிகை நாளை மறுநாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி கால்நடை சந்தை, தென்காசி பாவூர் சத்திரம் ஆட்டுச்சந்தை உள்ளிட்ட இடங்களில் விற்பனை களை கட்டியுள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை டென்மார்க் இணையை இன்று எதிர்கொள்கிறது. மகளிர் இரட்டையர் பிரிவில் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிச்சந்த் இணை ஜப்பான் இணையிடம் இன்று தோல்வியடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏழை மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான நலத்திட்டங்களை மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புவியை பாதுகாத்து உயிரினங்களின் நல்வாழ்விற்கு வகை செய்ய மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் நெகிழி பயன்பாடு முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தினார். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் சிறு வணிக நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கும் நோய் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை டென்மார்க் இணையை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.